ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் April 6th சண்டே மார்னிங் 3:49 பக்கம் ஆகுது. ஸோ ரொம்ப நாள் எனக்கு மோட்டோ விளாகிங் பண்ணோம் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. பட் அதுக்கான கரெக்டான டைம் அமைஞ்சிருக்கல. ஸோ இன்னிலேருந்து அதுக்கான டைம் வந்துடுச்சு. இன்னிலேருந்து நம்ம சேனலில் கண்டினியூஸாக நம்ம மோட்டோ விளாகிங் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். நிறைய பிளேசஸுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ரைடு நம்ம சும்மா கிட்டியே எங்கன்னா ஒரு சன்ரைஸ் ரைடு மாதிரி போயிட்டு அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம போக போக லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே போகிறோம், எத்தனை பேர் போகிறோம், எதில் போகிறோம் அப்படின்றதெல்லாம் நான் போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். ஏன் அப்படின்னா 4 o'clock மீட்டப் பாயிண்ட் வர சொன்னாங்க. மீட்டப் பாயிண்ட் நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம். ஸ்ரீராம்புரம் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட தான் எல்லோரும் மீட் பண்ணுறதா பேசிகிட்ருக்கோம். அண்ட் நைட் நான் சரியாகவே தூங்கலை. இது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றதுனால நம்ம என்ன பேச போகிறோம், என்ன ஏது அப்படின்றதே நான் மைண்டில் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் தூக்கமே வரல. அப்படி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எல்லாருமே ஃபோன் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மிச்சத்தை நான் கோப்ரோ வியூவில் கண்டினியூ பண்ணுறேன். லெட்ஸ் கோ. ஸோ எஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் மோட்டோ விளாகிங் வீடியோ ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்லுமலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். கிருஷ்ணகிரி கிட்ட இருக்காது. ஆக்சுவலி நாங்கள் 2 இடம் மைண்டில் வச்சுருந்தோம். ஒன்று த பைக்கர்ஸ் பேரடைஸ் பெனுகொண்டா ஹில்ஸ், இல்லை அப்படின்னா பொல்லுமலை. இது ரெண்டுத்துல ஒன்றுத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட்ல சரி பொல்லுமலைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணோம். பட் இப்போதான் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 2 பேரால வர முடியல. ஸோ நானே இன்னொருத்தர் மனோஜ் அப்படின்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர். ஸோ நாங்கள் 2 பேர் தான் போக போகிறோம். வேற யாருமே வரல. அவர் பைக்கில் வர போகிறாரு, நான் என் பைக்கில் வர போகிறேன். ஆக்சுவலி நேற்று பொறுத்த வரைக்கும் 4 பேர் போகிறதா இருந்துச்சு. பட் இன்னைக்கு காத்தால ஃபோன் பண்ணும்போது தான் இல்லை எங்கள் 2 பேரால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பிளானை ஃப்ளாப் பண்ணாங்க. ஸோ நம்ம தலைவர் ஆல்ரெடி வந்துட்டு இருக்காரு. இங்க நம்ம தான் லேட்டு. இது பக்கா யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். That's it guys, கிளம்பியாச்சு. நாங்க 2 பேர் தான் போற மாதிரி ஆயிடுச்சு லாஸ்ட் மூமெண்ட்ல. இப்போ கூட அவனுக்கு ஃபோன் பண்ணேன். பட் அவன் இல்ல எனக்கு வேற ஏதோ ஒர்க் இருக்கு, ஸோ அதனால என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். நாங்க 2 பேர் தான் போறோம். அவருக்கு டியூக் 200, இந்த டியூக் 250. ஆக்சுவலி நம்ம கிளாசிக் 350ல தான் வரணுமா இருந்துச்சு. பட் கொஞ்சம் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டைம் பக்கா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கிளாசிக் 350 தான் பண்ணுவோம். ரூட் பார்த்தீங்கன்னா இப்போ கோர்மங்கலா, ஒசூர், கிருஷ்ணகிரி. ஸோ அந்த ரூட்ல தான் போக போகிறோம். இப்போ நாங்கள் கரெக்டாக மந்த்ரி மால் கிட்ட இருக்கோம். ஸோ இங்கேருந்து கரெக்டாக ரேஸ் கோர்ஸ் கிட்ட ரைட் எடுத்து ஃப்ரீடம் பார்க் கனெக்ட் ஆகி அப்படியே கோர்மங்கலா, ஒசூர், கிருஷ்ணகிரி இந்த ரூட்ல தான் இன்னைக்கு நாங்கள் போக போகிறோம். ரொம்ப டார்க்கா இருக்கு. எனக்கு கேமரால தெரியுமா தெரியாதான்னு எதுவுமே தெரியல. ஸோ நான் கரெக்டா எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் ஏறிட்டு கண்டினியூ பண்றேன். எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் ஏறி இறங்கிட்டோம். டோல் கிட்ட வந்துட்டோம். இன்னைக்கு நாளோட ஃபர்ஸ்ட் டோல், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் மோட்டோ விளாகிங் ஆரம்பிச்சு பைக் எல்லாம் அந்த பக்கம் டோல் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு தெரியவே இல்லை. அவர் கை காட்டிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு நாளோட ஃபர்ஸ்ட் டோல். நம்ம மோட்டோ விளாகிங் கெரியர்லயே இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டோல் அஃபிஷியலி. எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் ஏறி இறங்கின டோல். இன்னைக்கு டேயோட செகண்ட் டோல் அத்திவில்லை டோல். ஓ, 2 வீலர் இந்த பக்கமா? எனக்கு என்ன டோல்லையே இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுது.
ஆக்சுவலி அங்கே போர்டு வச்சிருக்காங்க, நான் தான் தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன். அத்திப்பள்ளி கிட்ட வந்துட்டோம். இங்க டோல் ஆகி நிறைய டீ கடைங்க இருக்கு லைனா. நம்ம எங்க வேணுமோ அங்க நிக்க வச்சு டீ குடிச்சிட்டோ காஃபி குடிச்சிட்டோ போகலாம். வண்டியை ஓட்டும் போது தூக்கம் வந்தாலோ இல்ல ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் பண்ணாலோ தேங்காம ஒரு சாய் அடிங்க, சரியா போயிடும். செகண்ட் டோல் கிராஸ் பண்ணிட்டோம். எந்த டீ கடையில் டீ குடிக்கலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு கடையிலே நிற்க வைக்கலாம். ரஷ் ஜாஸ்தி இருக்கு, எனக்கு தெரிஞ்சு டீ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரஷ் எங்கே ஜாஸ்தி இருக்கும் அங்கே தான் டீ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பார்க்கலாம். டீ குடிச்சிட்டோம், ஒரு எனர்ஜி கிடைச்சிச்சு. இப்போ அப்படியே டுவர்ட்ஸ் புல்லு மலை. ஃபர்ஸ்ட் கடையில குடிச்சா நல்லா இருக்கும், ரஷ் இருக்க கடையில குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணது கரெக்டா தான் இருந்துச்சு. டீ நல்லா தான் இருந்துச்சு. 10 ரூபா ஒரு டீ. சேலம், மதுரை, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், வேலூர், சென்னை. ஸோ அஃபிஷியலா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்நாடகால இருந்து தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாவே தமிழ்நாடு தான். ஆல்மோஸ்ட் பாதி தூரம் வந்துட்டோம். சன்ரைஸ் இப்பதான் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்குது. பார்க்கவே செம்ம கியூட்டா இருக்கு. உங்களுக்கு கேமரால எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேர்ல பாக்குறதுக்கு அது ஒரு மாதிரி அழகா இருக்கு. காலி ரோடு, லைட்டா சன்ரைஸ் ஆயிட்டு இருக்கு. அங்கங்க ஆரஞ்சு கிளவுட் அழகா இருக்கும். ஓகே, ஸோ இங்கேருந்து தான் பியூர் ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து தான் த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட்ஸ். நம்ம தலைவரை காணோம். இங்கேருந்து தான் த ரியல் ஆஃப் ரோட் ஸ்டார்ட். ரோடு வேறு லெவலில் இருக்குது. வியூ பாருங்க, செம்மையாக இருக்கு. ஸ்டீப்பாக இருக்கு ரோடு. அப்படியே மழை டைம்லலாம் இங்கே வந்தால் ஜோலி முடிஞ்சு, அவ்வளோதான். அப்படியே வைக்கிட்டு போய் கீழே தரையில் தரையிறங்க வேண்டியது. ஆக்சுவலி நானும் நேற்று மழை வந்ததை பார்த்து பயந்துட்டே தான் வந்தேன். பட் பரவாயில்ல, இங்கெல்லாம் மழை இல்லை போல். ட்ரையாக இருக்கும் போதே ரோடு அப்படியே வழுக்குது. நான் சொன்ன மாதிரி வெண்ணெய் வழுக்கிற மாதிரி வழுக்குது அப்படியே. இன்னும் மழை காலத்துலலாம் வந்துட்டா அவ்வளோதான் போல். நம்ம தலைவர் பின்னாடி உஷாராக வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். பின்னாடி இன்னும் ஒரு 4-5 பைக் லைனாக வந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே செஞ்சுட்டா மேலே ஏறுது. இப்போ புரியுது எனக்கு ஏன் கிளச் பிளேட் எல்லாம் பர்னாகுதுன்னு யூடியூப்பில் சொன்னாங்க. ஒன்று செம்ம ஆஃப் ரோடிங் இருக்கீங்க. இங்கெல்லாம் நம்ம கிளச் பிடிக்காத ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் லாஸ்ட் ஒரு கிலோமீட்டர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்தேன். அவருக்கு சொல்லவே இல்லை கிளச் ஜாஸ்தி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. ஒரே ஒரு பேச்சு அவருக்கு சொல்லிடலாம்.
கிளச்சே ஜாஸ்தி யூஸ் பண்ணாத. இது ஃபஸ்ட் கியரில் பிக்கப் இல்லை, நீ என் வண்டி ஓட்டி பார் தெரியும். ஆஹா அது ஓகே, ஆனால் கிளச்சு ஜாஸ்தி யூஸ் பண்ணாதீங்க. ஓகே யூடியூப்பில் பார்த்தேன் இந்த இடத்துல கிளச் பிளேட் பர்னாடு தான் சீக்கிரம். நான் நினச்சேன் கொஞ்சம் தூரத்தை நிறுத்தி வச்சு நடந்து போயிடலாமான்ட்டு. இல்லை இல்லை வாங்க அப்படியே போகலாம். நம்ம தலைவர் வண்டியில் ஃபஸ்ட்டு கியரில் பிக்கப் இல்லையா? அவர் கொஞ்சம் தூரத்தை நிற்க வச்சுட்டு நடந்து போயிடலாமா அப்படின்றாரு. அப்படி இல்லை வண்டி அவர் ஏறல அப்படின்னா எங்கே நிற்க வச்சுட்டு டபுள்ஸ் கூட ஏறிடுவோம் நாங்கள் இந்த வண்டியிலே. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா கிளச்சு ஜாஸ்தி யூஸ் பண்ணாத ஓட்டினீங்கன்னா அதுவே கொஞ்சம் அட்வான்டேஜ். ஏன்னா கண்டிப்பாக இந்த ரோட்டில் நம்ம கிளச் ஜாஸ்தி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிளச் பர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் வரவங்கலாம் கொஞ்சம் உஷாராக வாங்க. நான் பார்த்த வீடியோவில் இமாலயனோட கிளச் பிளேட்டே பர்ன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு வந்துட்டு இருந்தாங்க கீழே. இங்கே பாருங்க வியூப்பா, ஒரு வேலி கூட இல்லை. அப்பி தப்பி மிஸ் ஆகி கீழே சறுக்கணும் அப்படின்னா நேராக கீழே தான் போவோம். எல்லாம் தட்டு தடமாறி வராங்க, நாங்களும் தட்டு தடமாறி தான் மேலே ஏறிட்டு இருக்கோம். நான் ஃபஸ்ட்டு கேர்லேயே போயிட்டுருக்கேன் நிதானமாக. நம்ம தலைவரும் அப்படி இப்படி வராது. ரோடு மோசமாக இருக்குது ஒன்று. இதில் இன்னொரு ஹைலைட் இல்லைன்னா இந்த மோசமான ரோட்லேயே தான் அந்த ஏர்பின் கர்வும் திரும்புது. அது இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே ரோடு போடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி. இங்கெல்லாம் ரோடு போட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். பாருங்க அப்படியே செங்குத்தாக திரும்புது. இந்த மாதிரி டர்னிங்கில் தான் கிளச் ஜாஸ்தி யூஸ் பண்ணும்போது கிளச் வீல் பர்னாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தலைவர் வராது. இங்கே பாருங்கள் நம்மெல்லாம் டியூக் வச்சுட்டு எல்லாம் ஆடிட்டு வரோம். இங்கே பாருங்கள் ஒரு லெஜெண்டு ஆக்டர்ஸ் 125ல கூலாக போகிறாரு. இங்கெல்லாம் கேங்காக வந்தால் நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு வண்டி ஏதாவது சாஞ்சிச்சினாலோ இல்லை விழுந்துட்டாலோ சப்போர்ட் இருக்கும். இன்னும் 1 கிலோமீட்டர் இப்படி தான் இருக்கும். இன்னும் 1 கிலோமீட்டர் காமிக்குது கூகுள். பாருங்கள், நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும் ரோடு வந்து செம்ம ஸ்டீப்பாக இருக்குது. இன்னும் டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. ஆனால் ஃபாக் இன்னும் அப்படியே தான் இருக்குது. என்னால் அந்த பக்கம் திரும்ப முடியல. ஏன்னா திரும்பினா நான் நேராக எடுத்துகிட்டு கீழே விட்டுறேன். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது நம்பலை ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் மேலே ஏற தான் அது ஒரு ரியாலிட்டி புரியுது. எனக்கு தெரிஞ்சு வரவங்க டபுள்ஸ் வராது, சிங்கிள்ஸ் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டபுள்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதில் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆளுக்கு ஒரு வண்டி சிங்கிள்ஸுங்கெல்லாம் வந்தீங்கன்னா ஆறாமல் ஏற்றிட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் 1 கிலோமீட்டர் காட்டு.
1.1 கிலோமீட்டர் காட்டுது. ஃபியூல் வேறு லோ இண்டிகேஷன் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. வரும்போது போட்டு வச்சிடலான்னு பார்த்தேன். ஏன்னா இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது போட்டு வச்சிடலான்னு வந்துட்டேன். இந்த வேறு கண்டிப்பாக போட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவான ஆக்சஸ் எல்லாம் இந்த இடத்துல ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். லைக் ரோடு இருந்தால், நல்ல ரோடு இருந்தால் ஏறிடும். ஆனால் இந்த மாதிரி பள்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம். இங்கே பாருங்கள், டபுள்ஸ் வந்தீங்கன்னா இப்படி தான் கஷ்டப்படணும். ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்க வெயிட்டையும் மேனேஜ் பண்ணணும், நம்ம வெயிட்டையும் மேனேஜ் பண்ணணும், பைக்கையும் மேனேஜ் பண்ணோன்னா அது ஆகாது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தனியாக வந்துட்டீங்க. அந்த வந்துட்டோம் மேலே. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சிட்டிலேருந்து இங்கே வந்துட்டு கீழே ஒரு 1/2 hour பைக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி ஏற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து சூடோட சூடாக ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கிளச் பிளேட் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகவே ஆகும். அதுக்கான அத்தனை அறிகுறியும் இங்கே இருக்குது. பெரிய பெரிய அட்வென்ச்சர் பைக்ஸுக்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் அசால்ட்டாக ஏறிடும். பட் நம்மள மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுட்ருக்கவங்களுக்கும் என்ஃபீல்டு வச்சுட்ருக்கவங்களுக்கும் ப்ராப்ளம் நினைக்கிறேன். பட் ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுட்ருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்த நிறைய தடவை நான் ரீல்ஸில் பார்த்துருக்கேன், மற்றவங்க போய் கேள்விப்பட்டு பார்த்துருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நானே இந்த இடத்துக்கு மோட்டோ வ்ளாகிங் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். கிரேசி. கீழே ஊரே தெரியல, ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. இந்த பக்கம் வெறும் ஒரே ஒரு கம்பியை மட்டும் கட்டிட்டு பிளாஸ்டிக் கவர் கட்டி விட்ருக்காங்க. யாருன்னா தெரியாத அப்படியே போய் கீழே பார்க்கணுன்னு பார்த்தாங்கன்னா முடிஞ்சு கதை. நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம்னா இன்னும் செமையாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். சைடில் எதுவும் தடுப்பு இல்லாததுக்கு ஒரு மாதிரி அடி வயர்லேருந்து வீதி கழும்புது. அப்படியே இதனால கொஞ்சம் கூட பார்க்க முடியல, அந்த மாதிரி இருக்குது. கம்பி வச்சு பிளாஸ்டிக் பாட்டில் மேலே கவுத்து விட்ருக்காங்க, அவ்வளோதான். இங்கே பார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணி நினைக்கிறேன். கார்லாம் வந்திருக்காங்க. பாருங்க, பம்பர்லாம் வந்துருக்கு. பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. போகிற அளவுக்கு போகலாம். இது செஞ்சால் அந்த மலை மேலெலாம் கூட வண்டி ஓட்ட முடியும். பட் அது எப்படி ஏற்றுறதுன்றது தான் தெரியல. எல்லாம் ஏற்றிட்டு போயிருக்காங்க மலை மேலே. பட் நம்மளால் ஏற்ற முடியுமா அப்படின்றது தான் தெரியல. தலைவர் அங்கேயும் நிற்கச்சிக்கலான்றாரு. பாருங்கள், அட்வென்ச்சர் பைக்கெல்லாம் ஆறாமல் ஏற்றுறாங்க மேலே வரைக்கும், ப்ராப்ளம் இல்லாது. பட் நம்ம பைக்கெல்லாம் அவ்வளோ தூரம் கஷ்டம்னு நினைக்கிறேன். இங்கே என்ன நிற்கச்சிட்டு போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் ரோடு போகுது, போகலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், ஒர்த் இல்லை நம்ம வண்டி. சரியா, போகிறப்பவே ரொம்ப கஷ்டம் ஆகும். நம்மளது டயர் பாரு,
இதுக்கெல்லாம் செட் ஆகாது. பாரு நல்ல நல்ல வண்டியை இங்கே நிற்க வச்சுருக்காங்க, அந்த வண்டியே இங்கே இருக்குது. கரெக்டாக நிற்குது. வானம் பறந்து பார்க்க ஏங்கும், பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. இதுதான் சுகமா, கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா. தாயும் இல்லை, தாரமும் இல்லை, மகனின் மகளே நீ ஓடிவா. தோளில் ஒன்று, மடியில் ஒன்று, உணர்ந்தால் மட்டும் புரியும் உயிர் மட்டும், இது போதும். வானம் பறந்து பார்க்க ஏங்கும், பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. டாப் ரீச் ஆகிட்டோம். நான் வந்து ஆக்சுவலி இங்கே வரைக்குமே, இந்த டாப் வரைக்குமே பைக் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க ரோடெலாம் எப்படி இருந்துச்சு, மழை அப்படின்ட்டு. ஆனால் நம்ம தலைவர் வந்து விடவே இல்லை. இல்லை வேணாம், ரிஸ்க் எடுக்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வண்டியை கீழே பார்க் பண்ணி வச்சுட்டாரு. ஆக்சுவலி நான் வந்து கிளாசிக் 350 இந்த மாதிரி மலையிலலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் டியூக் 250 என்றைக்குமே நான் இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் எல்லாம் ஓட்டினதில்லை. அதனால் நானுமே சரி ரிஸ்க் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே நிற்க வச்சுட்டேன். இல்லை இவருக்கு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தா நான் மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இவர் இல்லை வேணாம் ரிஸ்க் எடுக்கிறது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நிற்க வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு கீழே நிற்க வச்சுட்டு நாங்கள் ஏறி வந்து இப்போ தான் நான் இங்கே உக்காந்துட்ருக்கேன். அவர் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போனார். இந்த ஸ்பாட் வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, பைக் எடுத்துகிட்டு ஒரு அட்வென்ச்சரஸாக ரைடு போகணும் அப்படின்றவங்களுக்கு தான் செட் ஆகும். மற்றபடி இங்கே மேலே பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா வந்து வியூவை பார்த்துட்டு ரோடை பார்த்துட்டு போக வேண்டியது தான். தலைவரே எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. கீழே போன பிறகு தான் சொல்ல முடியும் நல்லா இருக்கா இல்லையா. கீழே போடுறது தான் பயமாக இருக்குது. வியூ மட்டும் செம்மையாக இருக்குது. மேலே ஏறும் போது இருந்த வியூவை விட கீழே இறங்கும் போது வியூ அல்டிமேட்டாக இருக்குது. மேலே ஏறும்போது ஃபுல்லாக ஃபாகாக இருக்கிறதால எதுவுமே தெரியல. பட் கீழே இறங்கும் போது ஃபாகெல்லாம் கிளியர் ஆகி அப்படியே அந்த மலைங்கள்லாம் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக தெரியுது. கேமராவில் எப்படி தெரியுமோ தெரியல. பட் இங்கே வந்து நீங்கள் லைவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பைக் வச்சுட்டு இருக்கிற எல்லாருமே அட்லீஸ்ட் ஒன் டைம் நீங்கள் வந்தே வரணும் அட்வென்ச்சரஸாக ட்ரை பண்ணுறதுக்கு. இந்த ஒரு ரைட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்கள் பைக்கோட டோட்டல் கேப்பபிலிட்டியை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்.
வேறு லெவலில் உங்கள் பைக்கை நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ நான் ஒரே முட்டை கீழே போய் கண்டினியூ பண்ணுறேன். வாபஸ் வந்துட்டோம். நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி டோல்கிட்ட இருக்கோம். கோப்ரோலையும் சார்ஜ் காலி, கேமராலேயும் சார்ஜ் காலி, மைக்லேயும் சார்ஜ் காலி. ஸோ அதனால் இதுக்கப்புறம் நான் வீடியோ இருக்கும் போய் வரதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. ஆல்ரெடி எல்லாத்தையுமே சார்ஜ் காலி, கோப்ரோவும் இப்போ ஆஃப் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்டில் நல்ல see you people in the next video. This is Kiran signing off. Thank you.